வணக்கம். TNNHIS மொபைல் ஆப்பில் எவ்வாறு லாகின் செய்வது, இ-கார்டு எவ்வாறு டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் மொபைலில் பிளே ஸ்டோர் செல்வோம். பிளே ஸ்டோரில் சர்ச் பட்டனை கிளிக் செய்து TNNHIS என்று டைப் செய்து சர்ச் செய்து கொள்ளவும். ஆப் இன்ஸ்டால் செய்த பிறகு ஓப்பன் செய்யவும். மேலே 3 கோடுகள் இருக்கும். அதை கிளிக் செய்தால் நமக்கு லாகின் என்று மேலே ஒரு ஐக்கானும் கீழே கடைசியில் ஒரு லாகின் என்றும் இருக்கும். எதை வேணாலும் கிளிக் செய்யலாம். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் நமக்கு தெரியாது. அதனால் நம்ம லாகினுக்கு கீழே இருக்கிற கெட் யுவர் எம்ப்ளாயி ஐடி அதை நம்ம கிளிக் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், ஜிபிஎஃப் ஆர் சிபிஎஸ் கேட்கும். நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஜிபிஎஃப் ஆர் சிபிஎஸ் நம்பரை மட்டும் என்ட்ரி பண்ணிவிட்டு கெட் எம்ப்ளாயி ஐடி அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். இல்லை கெட் எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுடைய ஐடி வந்து ஃப்ரண்ட் பேஜில் இருக்க யூசர் நேமில் வந்து செட் ஆகிடும். ஸோ யூசர் நேமில் உங்களுடைய ஐடி வந்தாச்சு. இப்போ நீங்கள் பாஸ்வேர்டு என்ன போடணும்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மேட்டில் போடணும். எப்படின்னா இந்த மாதிரி 01 ஒரு சின்ன ஐஃபன் 01 திருப்பி ஐஃபன் 1980 இந்த மாதிரி நீங்கள் டேட் ஆஃப் பர்த் போடணும். டேட் ஆஃப் பர்த் போட்டு நீங்கள் லாகின் கொடுக்கணும். இப்போ லாகின் கொடுத்தீங்கன்னா எகைன் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். மேலே உங்களுடைய ஐடி வந்து ஷோ ஆகும். உங்களுடைய பேரும் உங்களுடைய ஐடியும் மேலே ஷோ ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பேஜில் வந்து இ-கார்டு டவுன்லோட் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல்ஸை சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இ-கார்டை டவுன்லோட் பண்ணலாம். இ-கார்டு டவுன்லோட் பண்ணுறது கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டெஸ்க்டாப்பில் மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் கார்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதேபோல் ஹாஸ்பிட்டல் ஐக்கனை கிளிக் செய்திருந்தால் அனைத்து ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ.